உங்களுக்கெல்லாம் ஒரே கருத்தை சொல்லிட்டே இருக்காங்க. ஊடகங்களுக்கு இன்றைக்கு செய்தி கொடுக்கிற ஒரு கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துகிட்டு இருக்கு. நிறைய யூடியூப்ல அதை வச்சு பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கல. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, அது இந்தியாவுடைய வளர்ச்சி. விவரம் இருந்தவர்களுக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வீழ்ச்சி என்பது தமிழ்நாட்டுடைய வீழ்ச்சி, அது சரியில்லை. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிதானமா. நம்மளாம் இந்த இடத்துல நிக்கிறது காரணம் மருத்துவர் ஐயா தான். அவங்க நம்ம நிற்போமா? நமக்கு என்ன இருக்கு? நம்ம எல்லாம் நிக்க வச்சுட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஒரு 4 நாளா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு மாவட்டமாக இந்த சேர்க்கை கூட்டம் நடத்துறது ஐயா பார்க்கறாங்களா இல்லையானே எனக்கு தெரியல. அவரு பார்த்துருந்தாருன்னா நிச்சயமா அவருக்கு புரிஞ்சிருக்கும் உண்மைகளை. பார்க்காமல் அவர்கிட்ட மறைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஐயா தயவு செஞ்சு பாருங்க. எங்க இருந்தாலும் நீங்க உங்களுடைய மகன் என்பதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீங்க தலைவராக்கல. ஏன்னா நீங்க ஒரு சாதாரண தலைவர் இல்லை. இந்தியாவையே வழிகாட்டக்கூடிய, இந்தியாவிலேயே 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுத்தந்த மிக முதன்மையான பொது நோக்கமுடைய சமூக சீர்திருத்தவர். அவர் எப்படி ஒரு தவறான ஒருத்தரை தலைவராக்க முடியும்? அப்ப எதனால உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு? இடையில என்னை விட்டா 1 மணி நேரம் சொல்லுவேன். அதுக்கான இடம் இல்லை. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் முதலமைச்சராக்கணும், நம்ம தலைவர் முதலமைச்சரும். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவருடைய திறமைக்கு அது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சர் ஆகிருக்கிறவங்க, முதலமைச்சர் இருக்கிறவங்கன்னா ஆவதற்காக தங்களை தயார்படுத்திட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாரை விடவும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் செயலாக்கங்களையும் தொலைநோக்கு பார்வையுடன், உலகம் தகுதிய பார்வையுடன் பார்க்கிற ஒரே ஒரு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நம்முடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சும்மா நல்லா ஒரு கட்சியில தான் வேட்பாளராக நிற்க மாட்டேன். ஒரு பெருமையோட நான் இருக்கேன். எப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்ன அழைச்சாரு, அதனாலதான் நாங்க போட்டிட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கேன். தமிழ்நாடு அரசியல எதை உற்று நோக்கிட்டு இருக்கு தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்தது என்ன செய்ய போகுதுன்றதான் பார்த்துட்டு. வேற எந்த கட்சியும் பாக்குறாங்க? எந்த கட்சியாலும் எந்த மாற்றத்தையும் செய்யல. என்ன மாற்றம் செஞ்சீங்க? 1000 ரூபாய் கொடுத்தா இந்த கட்சி 2000 கொடுக்க போகுது. இப்ப 15 மணி நேரம் சாலை கடத்த கூட 4 மணி நேரம் திறந்து போறாங்க. இதைதானே நீங்க கட்டி வச்சிருக்கீங்க. 18 ஆண்டுகளாக நிதி அறிக்கைகளை கொடுக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் யாரு? நம்ம கட்சி தான். பெருமைக்காக சொல்றது இல்ல. வேளாண்மைக்கு தனி நிதி அறிக்கை கொடுத்த ஒரே கட்சி இந்தியாவில் பாட்டாளி மக்கள் கட்சி. வேற வழியே இல்லாம 3-4 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு பதுங்கி அதை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தனித்துவமான திட்டங்கள் இருக்கு? எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஒரு கலைஞனாக, ஒரு படைப்பாளியாக, ஒரு வாக்காளனாக இந்த தமிழ் மொழியையும் இந்த இனத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு சாதாரண எளிய மகனாக நான் சொல்றேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் அவர் முதலமைச்சர் ஆகும்போது உண்மையிலேயே உங்களுக்கு முதலமைச்சர் யாரும் தெரிய போகுது. நீங்க பாருங்க எவ்வளவு நாங்க பேசணும், எவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்காரு. அதான் உங்களுக்கு தெரியுமா? என்ன திட்டங்கள் இருக்கு? இப்ப காத்துட்டு இருக்காங்களே, இப்ப முதலமைச்சர் வேட்பாளராக நிக்க போற உங்களுக்கு என்ன திட்டம் தெரியும்? உங்களுக்கு எந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியுமா? அதே தெரியாது. நீங்க முதலமைச்சர் இருக்கீங்க, அந்த கனவோட வரீங்க. ஒவ்வொரு ஊருடைய தேவை என்ன, அங்க இருக்கிற சிக்கல்கள் என்ன, அந்த மக்களுடைய அடிப்படை தேவை என்ன, இந்த அடிப்படை அரசியல் புரியாமல் நீங்களாம் கட்சி ஆரம்பிச்சு உட்கார்ந்து இருக்கீங்க. மீண்டும் 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 சொல்றேங்க, 2026 இந்த தமிழ்நாடு பழைய போக்கிலிருந்து அரசியல் போக்க மாத்தலன்னா தமிழ்நாடு எவனாலும் மாற்ற முடியும். அதுக்கான ஒரே சாவி இவர்கிட்ட இருக்கு. என்னுடைய நண்பருங்கிறதாலேயோ அந்த கட்சியில் இருக்கிறதாலேயோ நான் அதை சொல்ல அப்படிலாம் நான் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. எனக்கு அவசியமே கிடையாது.
மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது. அப்படி பெரிய திறமைசாலி நீங்க எங்க ஒடுக்கி வச்சிருக்கீங்க? திரும்பி திரும்பி அந்த 4-5% இடஒதுக்கீட்டுல உட்கார்ந்து அந்த ஓட்டுல உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு திறமை இல்லாதவங்களை கொண்டு போய் எங்க வச்சுட்டு இருக்கீங்க? நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வரணும். பாட்டாளி மக்கள் கட்சி என்ன யாருக்காக போராடிச்சு? என்னங்க வாங்கி கொடுத்திருக்கு? அது என்ன இந்த வன்னியர் சமுதாயம் அவங்க மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்களா? இந்த 108 வன்னியர்கள் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்களா? அவங்க வாங்கி கொடுத்த 6 இடஒதுக்கீட்டு என்ன வன்னியர்கள் மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க? இது வன்னியர் கட்சி ஆரம்பிச்சது, வாங்கி கொடுத்தது எங்களுக்கு வேணாம்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களால எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா ஏற்றுக்க முடியல உங்களால. ஏன்னா ஒரு அதீத திறமைசாலி. என்னங்க வெள்ளக்காரனே சிந்திக்க வச்சவருங்க அவரு. இந்த புகை பிடிக்கிறது அவனுக்கு மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய உடல் நலத்தின் கேடு சொல்ல வச்சவர் அவர். அதுக்குதான் எல்கரிக்காவோட அமெரிக்கா கொடுத்தது சொன்னவர். அதன் பிறகுதான் உலகம் முழுக்க இந்த புகைப்பிடிக்க சிகரெட் பிடிக்கிறவங்களும் தனி இடம் கொடுத்தாங்க, ஒதுக்குனாங்க. இன்னைக்கு திரைப்படங்கள்ல வருங்க, புகைப்பிடிக்காதீங்க, பிடிச்சா அந்த நோய் வரும். இதெல்லாம் யார் கொண்டு வந்தான்? இந்த சிந்தனைகள் யாருக்கு வரும்? ஒரு அரசியல்வாதி என்கிட்ட காட்டுன்னு சொல்றேன். நீங்க எதை பத்தி சிந்திக்கிறது தெரியுமா? எவனோட எவனை சண்டை போட்டு விடலாம், எந்தெந்த சாதியை வந்து பிரிக்கலாம், இதுக்குதான் உங்க மூளையை பயன்படுத்திருக்கீங்க. நாட்டோட முன்னேற்றம் எந்த அரசியல் இருக்கீங்க சிந்திக்கிறதுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கு? இந்தியாவையே ஆளக்கூடிய ஒரு ஆற்றலை ஒருத்தரை நம்ம வச்சுக்கிட்டு இங்க கத்துக்கிட்டு கிடக்கும். முதல்ல புரிஞ்சுக்குங்க, இது ஐயாவுக்கு தெரியும். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கிருமிகளாகட்டும், அது சில அது சொல்ல வேண்டாம், அவங்க எல்லாம் காலத்தால் ஓடி போயிடுவாங்க. இயற்கை எப்படி ஒவ்வொன்றையும் புதுப்பிக்கிறோம், அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தனத்தை வந்து இன்றைக்கு வந்து புதுப்பிச்சுக்கிட்டோம். அப்படிதான் நான் பாக்குறேன். தானாவே அது தன்னை புதுப்பிச்சுக்க அந்த செயல் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீ யாரும் கவலைப்படுறதுக்கே இல்லை. நம்ம தான் முடிவு செய்வோம் எல்லாத்தையும். அது நல்லா புரிஞ்சுக்க. 2026 நம்ம கட்சி தான் எல்லாத்தையும் முடிவு செய்யும். மேற்கொண்டு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை அதனுடைய போக்கை தீர்மானிக்கிற அதே சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி விளங்கும். நான் விடைபெறேன். அவரு நம்முடைய தம்பிகள் கை தட்டுறதால விசில் அடிக்கிறதால ஒன்றும் நடக்க போறதில்லை. உங்களை எல்லாம் நம்பித்தான் நானும் பேசுறேன், நம்முடைய தலைவரும் இருக்காரு. ஐயாவுக்கு எல்லாமே தெரியுங்க, எல்லாமே தெரியும். தன் மகன் என்பதால் அவர் வந்து இவர்களை எந்த சலுகையும் எப்பயும் கொடுத்தது கிடையாது. யாரோ அவரை பேச வைக்கிறாங்க தான் எனக்கு தோணும். மிக உயர்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவனுடைய புதல்வர், அவரை விடவும் அடுத்த கட்டத்துக்கு போவார். நமக்கெல்லாம் எப்படி அதிமுகவுக்கு திமுகவுக்கு பெரியார் அண்ணா வந்து வழிகாட்டியா இருக்காங்களோ, நம்முடைய வழிகாட்டி ஐயா தான். அவரை வச்சுதான் நம்முடைய அரசியல். அதை யாரும் மறுக்கவே முடியாது. சரிங்களா? மகிழ்ச்சி. விடைபெற. நன்றி. வணக்கம்.